கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏதாச்சும் பாம்புது வந்துருமோன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். காட்டுக்குள்ளே எடுத்ததுன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை, சூப்பராக எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எதிர்பார்ப்பு நிறையா தான் இருந்துச்சு, அது எல்லாமே பூர்த்தி பண்ணிருச்சு படம். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். அதான் எல்லா உயிரும் ஒன்று தான். இப்போ நாய் மனிதன்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமம்னு பார்க்குற ஒரு கதை தான். நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காரு பிரதர். யதார்த்தமாக அவர் எப்பயும் போல் யதார்த்தமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி மியூசிக் சரியாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த ட்ரைலர் கூட பார்க்காம தான் வந்தோம். படம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட்லாம் சொல்ல நல்லாவே இருந்துச்சு, நல்லா சிங்காக இருந்தது ரெண்டுமே. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் கிரெடிட்ஸ் தான். தெரிஞ்ச ஆக்டர் யாருமே இல்லை. ஓகே, ஒரு ஓகேவாக தான் இருக்கணுங்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா இருந்துச்சு. அதான் நாய்க்கும் மனுஷனுக்கு உள்ள கனெக்ஷன். டைட்டில் ஆமாம், நாயோட பேர் அலங்கு, அது நல்லா தான் இருந்துச்சு. நாய் தான் படம், அதனால் கரெக்டாக இருந்துச்சு. ஸ்டோரி அதான் எங்கேயுமே போர் அடிக்கல, லேக் இல்லை, நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டாக் லவர்ஸுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம் தான் இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனை நல்லாவே பூர்த்தி பண்ணிச்சு. புது படம் மாதிரி தெரியல. ஒரு நடித்தவங்களும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருந்தது. ஹீரோ நல்லா தான் பண்ணிடுறாரு. சைடு கேரக்டர் எல்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. நல்லா பயங்கரமாக தெரியல, ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா சிறப்பாக. இன்னும் இன்ட்ரெஸ்டாக தான் அந்த காளி நாய் தான், அந்த நாய் தான் சூப்பராக இருந்தது. படம் நல்லா ஃபயர் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. அவங்க அம்மாவோட ஃபைட்டு செம்மையாக இருந்தாங்க. இன்னும் எந்த உயிருமே நல்லா பார்த்துக்கணும், எதுவுமே கொடுமைப்படுத்தக்கூடாது, அது எதுவுமே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான். செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. வில்லன் தான் சூப்பராக இருந்தாங்க. ஃபைட்டு தான் செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏதாச்சும் பாம்புது வந்துருமோன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். காட்டுக்குள்ளே எடுத்ததுன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை, சூப்பராக எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எதிர்பார்ப்பு நிறையா தான் இருந்துச்சு, அது எல்லாமே பூர்த்தி பண்ணிருச்சு படம். ஸ்டோரி ரியலிஸ்டிக்காக இருந்தது. சோல்ஃபுல்லான மூவி. ஆமாம், அதுதான் சொன்னால சோல்ஃபுல்லான மூவின்ட்டு. அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம். ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா கேரக்டரை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுதான், எல்லா உயிரும் எனக்கு ஒன்றுதான்றது தான் பெரிய மெசேஜ், இந்த காலத்தில் தேவைப்படுற மெசேஜ். செம்மையாக இருக்குது. ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த டாக் சீனு, அந்த எமோஷனல் சீன் நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக வில்லனை சாவடிக்காமல் அவர் எல்லாமே ஒரு உயிர் தான் சொல்லிட்டு கான்செப்ட் நல்லா இருந்தது. ஸ்டோரி வேறு லெவல், கான்செப்டும் வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக பர்ஃபார்ம் செம்மையாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் நிறைய காமெடிக்கிட்ட நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு. எங்கேயுமே எனக்கு லேக் ஃபீல் ஆகலை. ஹீரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் முக்கியமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது யூஸ்வலான ஸ்டோரி தான், ஒரு பழி வாங்குற கதை மாதிரி தான். எல்லா உயிரும் ஒன்றா பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, பிடிச்சிருந்ததுண்ணா. நல்லா இதை விட சூப்பராக தானே இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா.
அந்த நாயை வெட்டுறது தப்பு, ஒரு உயிரை மதிக்க மாட்டேன்றானுங்க, அதுதான். நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. படம் வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு தெரியலன்னு பார்க்கலாம் தான், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே தான், அவர் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க, ஃபஸ்ட் படம் ஓகே தாண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ அவங்க அம்மா அவருக்காக சண்டை போட்டதெல்லாம் சூப்பராக இருந்ததுண்ணா. ரொம்ப க்ளோஸாகவே இருந்துச்சுண்ணா. அது எப்படி சொல்கிறது, இப்போ சின்ன வயசுலேருந்தே வளர்த்தா அந்த நாய்க்கு ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங் இப்போ இதில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்க அதாவது அவரோட நாய் வளர்த்து அவர் இது பண்ண மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா, நல்லா தானே இருந்துச்சு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, கேஷுவலாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவர் இருந்து வாழ்ந்து ஒரு படத்தை கொடுத்த மாதிரி ஃபீல் இருந்தது. டீம் ஒர்க்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது, ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டேன், வாடியம்மா சாங் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்கு, அது நல்லா இருந்துச்சு. டாகோடது வந்துட்டு டாக் சீன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பார்க்கலாம். வில்லன் இன்னும் கொஞ்சம் வில்லனோட ரோலை டெரர் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு என்னோட ஃபீலு. மற்றபடி ஹீரோவோட ஆக்டிங்கோ இல்லை ஹீரோ இதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. வில்லனை மட்டும் இன்னும் கொஞ்சம் டெரர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. போர் அடிக்காமல, போரெல்லாம் இல்லை, ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இப்படி கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது. இன்னும் கொஞ்சம் அந்த குகை சீன் எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் சொன்னனே, நம்மளோட பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது அந்த மியூசிக். நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு. பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு டாகை விட்டு கொடுக்காம இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். எந்த உயிரும் கொல்லக்கூடாதுன்றது நான் இது சொல்லி புரிய வைக்கிறாங்க. அது நல்லா பண்ணியிருக்காரு அவர். அவர் நிறைய படத்தில் பார்த்துட்டு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அவர். பிடிச்சிருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட் தான். மூவி நல்லா இருந்தது, டாக் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. டோட்டலாக எல்லாரோட ஆக்டிங்குமே வந்துட்டு ரொம்ப இயல்பாக இருந்தது. எல்லா உயிருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்கிறது தான் மெயின். அதை வந்து ரொம்ப அழகாக டாகை வச்சு கொண்டு போயிருக்காங்க டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. கனெக்ட் ஆகுது கண்டிப்பாக. டாக் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு அழகான மாரல் வேல்யூஸை சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அனிமல் இருக்குல்ல, அனிமலை வந்து மெயினாக வந்து துன்படுத்தக்கூடாது, அனிமலுக்கு பாதுகாப்பு, எல்லா உயிரும் ஒரு உயிர் தான், அவ்வளோதான் மெயின் கண்டென்ட். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோவோட எனக்கு பண்ணியிருக்காங்க. டாக் தான் மெயின் நல்லா பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அதுதான் எல்லா உயிரும் ஒரே ஈக்குவலாக மதிக்க அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. இது வந்து புது கதாநாயகன் நடித்த படம் மாதிரியே இல்லாமல் எப்படி சொல்கிறது, நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் மாதிரியே நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 100% நல்லா இருக்கு படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. படம் நல்லாயிருக்கு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு.